எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அபியோட மாமியாராத்து விலாக் தான் பார்க்க போகிறோம். அபியாத்துக்கு தான் இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அங்கே தான் வந்து இந்த மாதிரி கோலம், செம்மண் கோலம், படி கோலம் போட்டிருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அபி தான் கோலம் போட்டிருக்கா. ஸோ கோலத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது உள்ளே போய் என்ன பண்ணுற அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து சாமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஆகிடுது. நான் வரும்போது வந்து மாமி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதனால் பண்ணும்போதே என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லா படத்துக்கும் தொடச்சி அழகாக போட்டெல்லாம் வச்சு கீழே வந்து வார கோலங்கள்லாம் போட்டிருக்கா பாருங்கள். நீங்கள் வார கோலம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம். அம்மா இந்த கோலம் ஃபஸ்ட்டு கோலத்துலேருந்து என்ன திங்கட்கிழமையிலேருந்தேம்மா? ஃபஸ்ட்டு கோலம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கோலம். நான் வந்து இது உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன். திங்கக்கிழமை இது வந்து, அடுத்தது செவ்வாய்க்கிழமை, அடுத்தது புதன், அடுத்தது வியாழன், அப்படியே வந்து வெள்ளி அப்படியே வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இந்த கோலத்தை வந்து நான் கொடுக்குறேன். எல்லா படத்துக்கும் வந்து தொடச்சி போட்டு வச்சு எல்லாத்துக்கும் நிறைக்க வந்து சாமந்தி பூ வச்சுருக்கா பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே வந்து சாலிகிராமம் பூஜைக்கு, சாலிகிராமத்துக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்குமே வந்து இந்த மாதிரி பூ வச்சுருவா. அடுத்தது இங்கேயும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டில் வந்து என்ன பூ வச்சுருக்கான்னா குங்குமம் வச்சு சாமந்தி பூவில் வந்து குங்குமம் இட்டு இந்த மாதிரி வச்சுருக்கா. கீழே இதில் வந்து ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கா. ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கா, அர்ச்சனை பண்ணியிருக்கா. இது வந்து குபேர கோலம். குபேர நம்பர் போடுவோம் இல்லையா, 27, 28, 21 அப்படின்னு. அந்த மாதிரி போட்டு காயின் வச்சு கோலத்தில் வந்து கோடு போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு காயின் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி சாமந்தி பூவில் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நிறக்க இருக்குது. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பூஜா ரூம் வீடியோவில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கமும் வந்து நிறைய சுவாமி படங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லா பக்கத்துலேயுமே வந்து நிறைய படம் இருக்குது. மேலேயும் அதே மாதிரி மேல் வரைக்கும் நிறைய வச்சுருக்கா. நிறைய பேர் ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, இன்றைக்கி வந்ததுனால அப்படியே ஃபுல்லாகவே இது எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வந்து பெரியவா, இதெல்லாம் பெரியவாளோட படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. இது அபிக்கு வந்து கல்யாணத்தும் போது வாங்கி கொடுத்த சுவாமி படம். இதில் எல்லாமே வந்து பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகன் எல்லாம் 5 இருக்கிற மாதிரி சுவாமி படம். இந்த பக்கமும் பெரிய படம் பெரியவாளோடது. இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டால் எரியும். இதுவுமே வந்து நிறைய கல்லெல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரத்தோடு இருக்குது பாருங்கள். இவாளுக்கு வந்து பெருமாள் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கி அழகாக வச்சுருக்கா. லைட் போட்டால் ரொம்ப நல்லா ஜிகு ஜிகுன்னு எரியும் இது. இந்த பக்கம் வந்து ராமரோட படம். இது வந்து சாதம், பருப்பு. குழந்தைக்கு கொஞ்சம் பருப்பு சாதத்துக்காக பருப்பும் ரசத்துக்காகவும் பருப்பு வச்சுருக்கா. வெறும் சாதமும் கொஞ்சம் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து க்ரீன் ரைஸ் தான் பண்ண போகிறா. புதினா கொத்தமல்லி போட்டு பண்ண போகிறா. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் அதுக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கா. இங்கே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் மிக்சியில் வந்து அப்படி வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாமே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து புதினா கொத்தமல்லிலாம் வந்து சாத்துக்காக அரைச்சி வச்சுருக்கா. அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கா. இனிமேல் தான் பண்ண போகிறா. இங்கே வந்து ரசத்துக்காக புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் ரசத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அடித்து விட்டுடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தக்காளியை யாரும் பொறுக்கி வைக்க மாட்டா, நல்லாயிருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு கறிக்காக அலம்பி வச்சுருக்கோம். இனிமேல் தான் வந்து கறிக்கு நறுக்கிட்டு பண்ண போகிறோம். பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து க்ரீன் ரைஸுக்கு அடுப்பில் வந்து வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு நெய்யும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நெய்யும் விட்டுருக்கோம். இது கொஞ்சம் சூடாகட்டும். சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நெய் விட்டால் தான் கொஞ்சம் சாதம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றக்கா. அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயும் நெய்யும் நம்ம வந்து விட்டுக்கலாம். அடுத்தது இப்போது ஏலக்காய், கிராம்பு வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்செடுத்து அடுத்தது வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கா. அதை வந்து அதில் சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கா. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி நல்லா வந்துடும். வெங்காயம் வதக்கும்போது எப்போவுமே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தீஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது எத்தனை தக்காளிமா? 2 சின்னதாக, பெரிய சைஸில் 2 தக்காளி வந்து அடுத்தது நறுக்கி போட்டிருக்கா. இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து அடுத்தது இதையும் அப்படியே வதக்கிக்கலாம். பட்டாணி போடல வேணா
பட்டாணி கூட ஈர பட்டாணி கூட நம்ம சாதத்துல பச்சை பட்டாணி ஈர பட்டாணி இருந்தால் கூட நம்ம அது கூட போட்டுக்கலாம், சாதத்துக்கு நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இல்லைங்கிறதுனால நான் வந்து பட்டாணி போடல. பட்டாணி முந்திரிலாம் கூட இங்கே தாளிச்சாலும் முந்திரி போடல நாள் போடுவேன். இப்போ கொஞ்சம் ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெய் நெய்யெலாம் போட்டுட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, ஏலக்காய் கிராம்புலாம், அப்போவே வந்து இந்த முந்திரியை போட்டுருங்க. நான் போட மறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ சேர்த்துக்கிறோம். நீங்கள் என்னென்னா தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட முந்திரியை வந்து அந்த எண்ணெய் நெய்யிலே பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா 2 டம்ளர் ஜலம் விட்டு கரைச்சி வடிகட்டி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி விட்டுருக்கா. 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கல் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ரசப்பொடி போடலை, நாங்கள் சாம்பார் பொடி போட்டு தான் ரசம் வைப்போம். அதனால் இது பொடி எவ்வளோமா போட்டிருக்கீங்க? காரப்பொடி 3/4 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரசத்துக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கா. இதெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கா. இப்போ அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த அரைச்ச கொத்தமல்லி புதினா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி புதினா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயை அதிலே சேர்த்து அரைச்சிருக்கா. மிளகாயை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது வாயில் மாட்டாமல் இருக்கும். அதனால் அதையும் வந்து நல்லா இப்போ இதோட சேர்த்து கலந்துக்கலாம். 3 தண்ணியும் கனெக்ட் பண்ணி. ஆமாம், 1.5 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியா? 1 டம்ளர் அரிசி, அதாவது ரொம்ப பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் வச்சுருக்கா மாமி. நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து 1க்கு 1, 1க்கு 1.25 அந்த மாதிரி கணக்கு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கா. இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறா. 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கா மாமி. அதுக்கு கணக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி கணக்கு பண்ணியிருக்கா. அரிசியை வந்து ஊற வச்சுருக்கா, அதையும் காமிக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து மாமி வந்து அரிசி போட்டுருக்கா. வரேன்டா, வரேன். பசு வேற வந்து என்னை பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. அவளுக்கு தாத்தா பாட்டி வந்தோடனே ஒரு ஜாலி சந்தோஷம், என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ குஜாலாக குதிச்சுட்டு இருக்காவ. தண்ணி வந்து இந்த புதினா கொத்தமல்லியோடு சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ இதெல்லாம் சேர்த்து அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் விடணுமாம்மா. தண்ணி நல்லா கொதிச்சதுனால இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெயிட் போட்டுட்டோம்னா மூடிட்டு 3 விசில் விட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டுருக்கா. பெருசாக இருக்கக்கூடாது, அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அப்படின்ட்டுருக்கா. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடியில் ஒட்டிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நெய் எதாவது விடணுமா? அதே போருமா? அடியில் ஒட்டாமல் இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வேணா. கீழே நீங்கள் இறக்கிட்டு கூட இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ விட்டு கூட இழுத்து கலரிக்கலாம் அப்படிங்கிறா. இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே கூட விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா மூடிடலாம். இப்போ வந்து குக்கர் மூடியாச்சு. கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுட்டு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ரசமும் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இனிமேல் தான் பருப்பு ஜலம் விட போகிறோம். இப்போ வந்து பருப்பு ஜலத்தை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பருப்பு எடுத்து வச்சிட்டோம். சாதம் பருப்பு சாமி நிவேத்தியத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. வசு பருப்பு சாதம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பை வந்து நல்லா ஜலம் விட்டு கையால் கரைச்சி ரசத்தில் வந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உப்பு காரம்லாம் போருமா, காரம் சேர்க்க முடியாது, மிளகு சீரக பொடி மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கொட்டிட்டு மேலாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். மேலாக சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ரசம் பொங்கி வந்துடும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரசத்துக்கு அரைச்சி விட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை யாரும் பொறுக்கியும் வைக்க மாட்டா. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து குக்கரில் இன்னும் வெயிட் போடலை. வெயிட் போட்டுட்டு சாதமும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வந்து கறிக்காக நறுக்கின்றிருக்கா. இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு தோலை நல்லா அலம்பிட்டு தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நறுக்கி ஜலத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கிறதுக்கு பாண்டியில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறம்
கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கா. உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கேற்ப நிறைய கூட போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கா. இது வந்து கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம் பருப்பும் வந்து நல்லா செவக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பால் ஆயிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டலாம். மஞ்சள் பொடி போடுவீங்களாம்மா? போடு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக மூடி வச்சுருவோம். அப்பப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கறி வந்து நல்லா வெந்துடும். இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடி ஆகிடுது. ரசத்துக்கு வந்து தாளித்து கொட்டியாச்சு. மேலாக வந்து மிளகு ஜீரக பொடியும் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து சாதம் பருப்பு எல்லாம் ரெடி ஆகிடுது. குக்கரில் வந்து க்ரீன் ரைஸும் ரெடி ஆகிடுது. இப்போ சாதம் வந்து நம்ம குக்கரை வந்து ஸ்டீம் போயிடுத்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் உதிராக இருக்குது பாருங்கள். கரெக்டான அளவுக்கு இருக்குது. அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். கொதிக்க சாப்பிடும்போது வாசனை வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து சில பேர் ஆனியன் தயிர் பச்சடி இல்லை வெள்ளரிக்காய் கேரட் தயிர் பச்சடி இந்த மாதிரி தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கறியும் வந்து நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ மேலாக அப்படியே காரப்பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டா இட்லி மிளகா அப்படி கூட தூவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக போட்டால் அது போடலாம். இதையும் காய் போட்டதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு போட்டாருண்ணா. இது காய் போட்டால் அது மட்டும் கரிச்சிருது கை. அதான கறி வந்து நல்லா கலந்தாச்சு. சூப்பராக கறி வந்து ரெடி ஆகிடுது. சாதமும் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். உருளைக்கிழங்கு கறி எந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரசமும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ரசத்தை வந்து காமிக்கணுமா? ரசமும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரசம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் மாமி எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.